சம்பவம் பண்ணவெல்லாம் இது வரைக்கும் பார்த்திருப்பீங்க. சம்பவம் பண்றதுல ரெக்கார்ட் பண்ணவன பாத்திருக்கியா? இது வரைக்கும் எந்த கட்சியும் பண்ணாத ஒரு ஸ்டாம்ப் பேண்டை பண்ணி அதுல 41 பேரை கொண்டு ஓடி போய் ஒளிஞ்சாரு. அதுவே பெரிய ரெக்கார்டு தான். ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு டெல்லியில. வந்துடும் கொஞ்ச நாள்ல உண்மை. உண்மை வரும்ல? கண்டிப்பா வரும். உண்மை வர்றப்ப என்ன தெரியுமா நடக்கும்? ஓடி போய் ஒளிஞ்சு போயிடும். ஓட்டு போறப்ப எதுக்கு மை வைக்கிறாங்க? எதுக்கு வைக்கிறாங்க? வசியம் பண்றதுக்கு தான் மை வைக்கிறாங்க. அதனாலதான் நம்மளே அறியாம டிஎம்கேக்கு நம்ம ஓட்டு போடுறோம். கோடாலிலே ரத்தத்தை நக்கிட்டு வந்தவங்க அவ்வளவு ரத்த காவு வாங்கணும் போல இருக்கு. அதான் 41 பேர் வாங்கிட்டீங்களா, அப்புறம் என்ன திரும்ப? அரசியல்ங்கிறது ஒரு பெரிய சாக்கடை. அந்த சாக்கடைக்குள்ள விஜய் விழுந்து நாசமா போறோம். ஏடிஎம்கே காரணம் தாங்க. ஆமா, தலையை குனிஞ்சு நக்கிற வேலையெல்லாம் அவனுக்கு தான் பாப்பானுங்க. ஆனா எங்க தலைமை எங்கேயாவது தலை குனிஞ்சிருக்கானா? படுத்துருவாரு. எம்ஜிஆரோட ஆட்சியை நிலைநிறுத்தி இங்க வைக்க போறது எதை வச்சு? சாட்டையை வச்சு. சாட்டை ஒண்ணு போதும். புரியுதுங்களா? அப்போ அந்த சாட்டை துறைமுகன் கட்சியில் சேருவாரோ? ஆச்சரியக்குரிய ஞாபகப்படுத்துங்கிறதுக்கு தான் ஆச்சரியக்குரியன்னு சொன்னா கட்சி சார்ந்த விஷயமா சொல்லிடுறாங்க. ஒரு தவறான நோக்கத்தோட பார்வையை விடுங்க, நல்ல பார்வையோட பாருங்க. புரியுதுங்களா? என்னத்த சொல்றது? அதுல ஒவ்வொரு டயலாகும் பாத்தீங்கல்ல? பார்த்தேன் சார் டயலாக். அதாவது சம்பவம் செய்யறவனை கேள்விப்பட்டிருப்பீங்க, சம்பவத்துல ரெக்கார்ட் பண்றவனை கேள்விப்பட்டிருக்கீங்க. அவருதான் தளபதி அப்படின்னு சொல்ற. அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணிருக்கிறாரு. ரெக்கார்ட் பிரேக்னா ஒரு சாதனையை எவனுமே முறியடிக்காம இருக்கிறது. புரியுதுங்களா? அது மாதிரி சம்பவம் பண்ணவங்க எவ்வளவோ பேர் இருக்கலாம். ஆனா அதில் தான் விட அந்த முதன்மையா சம்பவம் பண்ணிருக்கிறது இருக்குல்ல, ரெக்கார்ட், அதுதான் ரெக்கார்டு. புரியுதுங்களா? பண்ணார கரூர்ல இது வரைக்கும் எந்த கட்சியும் பண்ணாத ஒரு ஸ்டாம்ப் பேண்டை பண்ணி அதுல 41 பேரை கொண்டு ஓடி போய் ஒளிஞ்சாரு. அதுவே பெரிய ரெக்கார்டு தான். இதுக்கு முன்னாடி எவ்வளோ கட்சிகள்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் பண்ணதே இல்ல. எம்ஜிஆருக்கு கூட்டம் கூட்டியிருக்கு, கலைஞருக்கு கூட்டம் கூட்டியிருக்கு, அண்ணாக்கு கூட்டம் கூட்டி, அவங்களெல்லாம் சாவே இல்லை. ஆனா விஜய் கூட்டம் மட்டும் செத்து இருக்காங்க. பெரிய ரெக்கார்டு தான். உண்மையை சொன்னோன்னே கோவம். என்ன உண்மையை சொன்னோன்னு கோவம் வருது? அது ரெக்கார்டா? வேற என்ன? வேற என்ன? அது ரெக்கார்டாங்கிறேன். வேற என்ன? என்ன சம்பவம் பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா? அது நிறைய தடவை நான் சொல்லிட்டேன். பில்லி சூனி ஆவி ஏவல் வச்சு ஆவி உள்ளார விட்டு விளைக்கிறாங்க. அதுக்கு இதுக்கு எங்களுக்கு சம்பந்தமா? ரெக்கார்ட் பண்ணாது எப்படி? எது இது ரெக்கார்டா? வேற என்ன சார்? ஒரு சரி சொல்லுங்க, விஷயத்த சொல்லுங்க. வேற என்ன ரெக்கார்ட் பண்ணிருக்கிறாரு உங்க தலைவர்? ஏங்க வேணாங்க, நீங்க முழுக்க முழுக்க சதி வேலை பாக்குற ஒரு மூமெண்டாவே. சரி, ரெக்கார்ட் பண்றதுன்னா என்ன, அதை சொல்லுங்க. தலைவர் தான் சொல்லிருக்காருலங்க. அதுதான் என்ன சம்பவம் பண்ணவெல்லாம் இது வரைக்கும் பார்த்திருப்பீங்க. சம்பவம் பண்றதுல ரெக்கார்ட் பண்ணவன பாத்திருக்கியா? அப்படின்னா அதான் நிக்கிறாருல, க்ளோஸ் அப் ஷாட்ல நிக்கிறாருல. கொஞ்சம் ஓரமா நிக்க சொல்ல வேண்டியது. எதுக்கு அவ்வளவு க்ளோஸ் அப்ல நிக்கிறாரு? படத்தை படமா பாருங்க. மத்த விஷயங்களோட கம்பாரிசன் பண்ணி நீங்க ஒண்ணும் ஜட்ஜு கிடையாது. புரியுதுங்களா? கோர்ட்ல உட்கார்ந்துட்டு ஜட்ஜா நீங்க நினைச்சுக்காதீங்க. தீர்ப்பு கொடுக்கறவர் நீங்க கிடையாது. புரியுதுங்களா? உண்மை ஒரு நாள் வெளியில வரும். கண்டிப்பா வரும். அதுக்கு முன்னால நீங்க குற்றப்படுத்தி பேசுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப தவறு. நான் வன்மையா கண்டிக்கிறேன். இந்த விஷயத்த ரொம்ப வன்மையா நான் கண்டிக்கிறேன். கண்டிப்பா நீதிமன்ற நடவடிக்கை கூட எடுப்போம். சொல்லிட்டேன். இது மாதிரிலாம் பேசாதீங்க. இல்ல, கொஞ்ச நாள்ல இன்னும் உண்மை வந்துடும். ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு டெல்லியில. வந்துடும் கொஞ்ச நாள்ல உண்மை. உண்மை வரும்ல? கண்டிப்பா வரும். உண்மை வர்றப்ப என்ன தெரியுமா நடக்கும்? ஓடி போய் ஒளிஞ்சு போயிரு. மை வச்ச விஷயங்களை எல்லாமே டிஎம்கே காரன் அத்தனை பேர் மாட்டிடுவான். இத்தனை வருஷம் எலெக்ஷன் எப்படி தெரியுமா ஓடிட்டு இருக்கு? எப்படி தெரியுமா இத்தனை வருஷம் எலெக்ஷன் ஜெயிச்சிருக்கானுங்க? எல்லாம் மை வச்சதுனாலதான். ஓட்டு போடுறோமா? ஓட்டு போடுறப்ப முன்னால நம்மள மை வைக்கிறாங்களா நம்ம கையில? அந்த மைக்குள்ளார வசியத்தை வச்சிருக்காங்க. அதனாலதான் நம்மளே அறியாம டிஎம்கேக்கு நம்ம ஓட்டு போடுறோம். இப்ப கூட நாங்க ஓட்டு போடுறப்ப தலைவர் கையில மைய வச்சு தலைவரே டிஎம்கேக்கு ஓட்டு போடுறது மாதிரியான சூழ்நிலை ஏற்படுத்திருக்காங்க. எவ்வளவு விஷயம் தெரியுமா? மை விஷயத்துல அவ்வளவு இருக்கு. சும்மா ஓட்டு போடுறப்ப எதுக்கு மை வைக்கிறாங்க? எதுக்கு வைக்கிறாங்க? வைக்கிறாங்க போல இருக்கு. எதுக்கு? வசியம் பண்றதுக்கு. வசியம் பண்றதுக்கு தான் மை வைக்கிறாங்க. அது மை வைக்க தேவையா? அப்போ உரிமைக்கு அந்த அடையாளம் பண்றதுக்காக இல்ல. எதுக்கு அடையாளங்கிறேன்? ஒரு ஜனநாயகன் நான் எதுக்கு போய் சொல்ல போறேன்? ஓட்டு போட்டேன்னா ஓட்டு போட்டேன். அதை நான் அடையாளம் காட்டுமா? அப்ப நீ நம்ப மாட்டியா? நம்ப மாட்டேன். எந்த அளவுக்கு என்ன மக்களை ரொம்ப கேவலமா பாக்குறேன்ல? அந்த அரசாங்கம் எப்படி பாக்குது? இந்த நாட்டு மக்களையும் ரொம்ப கேவலமா பாக்குற இடத்துல மத்த நாட்டுக்காரெல்லாம் எப்படி நம்மள பாப்பா? சரி, நீங்க ஆட்சிக்கு வந்தா மைக்கு பதில் என்ன வைப்பீங்க? மையே கிடையாதுங்க. மையே கிடையாது. வேற
முகத்தை வந்து கேமராவுக்கு முன்னால இப்படி நின்னு பார்த்தா போதும், ஓட்டு வந்துரும். அப்ப யார வேணாலும் போட்டோ கூட வச்சு பண்ணிக்கலாம், திருட்டு ஓட்டு போட்டுக்கலாம். திருட்டு ஓட்டு போட்டுக்கலாம். ஏங்க இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி, ஐயோ! ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம கண் பார்வை இருக்கு இல்லையா, அந்த பார்வையில வெளியில இருக்கிற அது வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் வேறுபட்ட கண் இது உண்டு. புரியுதுங்களா? எப்படி ரேகையில வந்து ஒரே மனிதனுக்கா ஒரே மாதிரி ரேகை இருக்காது, ஒவ்வொரு மனிதனுக்குமே ரேகைப்படும். அதே மாதிரி கண் விழியில இருக்கிற கருவிழியில இருக்கிற அந்த இது வந்து வேறுபடும். புரியுதுங்களா? அத வந்து சென்சார் பண்ணி அத கரெக்டா இன்னாருக்கு அப்படின்னு அந்த ஓட்டு விழுவும். ஓகே ஓகே, நல்ல ஐடியா சார். உங்க ஐடியா நல்ல ஐடியான்னு இல்லங்க, ஃபியூச்சர். இதுதான் ஃபியூச்சர். இந்த மை வச்சு மயக்கிற வேலை எல்லாம் இனிமேல் நடக்காது, அந்த பாட்சாலாம் பழிக்காது, தெரியுமா? தெரியும். சீரியஸாங்க, டிஎம்கே இத்தனை வருஷம் ஆட்சியில ஜெயிச்சதுக்கு காரணமே வசிய மைய வச்சதுனாலதான். அந்த கையில தடவுற மையில வந்து வசியம் வச்சதுனாலதான். ஓ, அதனாலதான். ஆமா. அப்ப அந்த வட மாநிலங்கள்ல பாஜக மை வச்சிருதோ, அவங்களும் அடிச்சுட்டு வராங்களே, அதான் கேக்குறேன். இது வரைக்கும் அப்படிதாங்க எல்லாரும் பண்றாங்க, இனிமேல் அப்படி கிடையாதுங்க. ஆமா, இந்த திருப்பு வந்து முதல்ல எங்க தலைவனே மைய வச்சுக்கிறதுக்கு அனுமதிக்க கூடாதுங்கிற. தலைவன் மைய வைக்கிறதுனாலயே டிஎம்கேக்கு ஓட்டு போட்டுருவாருங்கிற ஒரு பயம் இருக்கு. பயம் இருக்குது உங்களுக்கு. அவரே கைய மாத்தி டிஎம்கே குத்திடுவாரோ அப்படின்றதெல்லாம் இருக்குது. டிஎம்கே ஆட்சிக்கு வந்துருமோன்னு பயம் இருக்குது உங்களுக்கு. உண்மைதான் போல இருக்கு. டிஎம்கே ஆட்சி வந்துடலங்க, இது மாதிரி கையில மயக்க மைய வச்சுட்டாங்கன்னா, வசிய மைய வச்சுட்டாங்கன்னா அப்புறம் மாறதானங்க செய்யும். எங்க தலைவனே டிஎம்கே ஓட்டு போட்டான்னா அப்புறம் என்னங்க நடக்கும்? கண்டிப்பா ஓட்டு போட்டுருவார் போல இருக்கு. இது மாதிரிலாம் சம்பவம் நடக்க கூடாதுன்னு தான் ஓட்டு பூத்துல இருக்கிற மை டப்பாவை நாங்க திருடிடுவோம். நீங்க வந்த திருடிவீங்கன்னு தெரியும், ஆனா மை டப்பால இருந்து ஸ்டார்ட் பண்றீங்களே. ஏங்க நாடு நல்லா இருக்கணும்னா எங்க தப்பு நடக்குதோ அந்த தப்பு நடக்காம இருக்கணும்னா திருடுறதுக்குள்ள தப்பு இல்ல. புரியுதுங்களா? இப்ப மை டப்பாவில தானே அவனுக்கு வைசிய மைய வச்சிருக்காங்க. அப்ப அதை திருடி எடுத்துக்கிட்டோம்னா மறுபடியும் யார் ஜெயிப்பா? நாங்க தானே ஜெயிப்போம். எவனாவது ஜெயிக்க முடியுமா? அதுக்காக இதெல்லாம் திருட்டு கிடையாதுங்க. இதெல்லாம் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து தப்பா பார்க்க கூடாது. ஆமா, சில விஷயங்கள் நல்லது நடக்கணுங்கிறதுக்காக சில கெட்டதுகளை செய்யலாம். தப்பு இல்ல, அது தப்பு இல்ல. முதல்ல அது புரிஞ்சுக்குங்க. புரியுது. ஆமா, சரி. அடுத்தபடியா அந்த மகள் கேரக்டர் வராங்கல்ல, அவங்களுக்கு விஜய்னு பேர் வச்சிருக்காங்க. அதுல ஒரு லிங்கான டைலாக் இருக்கு. விஜய் வந்து ஏதோ காரணத்தை வந்து பயந்துருக்கு, அந்த காரணத்துக்கான பின்புலம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டா நாட்டை காப்பாத்திரலாம் அப்படின்னு. அப்படி விஜய் என்னதான் பயந்து இருக்காரு? உங்க விஜய் கேக்குறேன், உங்க விஜய். ஏங்க ஐயோ, தளபதி வெற்றி கொண்டான் தான் அங்க தலைவரோட பேரு படத்துல. பொண்ணுக்கு விஜய்னா அந்த பொண்ணுக்கு விஜய்னு பேர் வச்சோம். விஜய்னு கூட கூப்பிடலாமே, அவங்க அம்மா விஜய் அப்படித்தானே கூப்பிடுவாங்க. ஏங்க நீங்க படம் வேற இல்ல, அத வாழ்க்கை வேற, படம் வேறங்க, ரெண்டையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணாதீங்க. அதுல இருந்துதான் சார் வந்திருக்கிறாரு, அதனால லிங்க் பண்றோம் சார். நம்ம லிங்க் பண்ணி பார்க்க வேண்டிய. நீங்க சொல்றது பார்த்தா டிஎம்கே காரனை பார்த்து இவர் பயந்துட்டாரு அப்படிங்கறது மாதிரி நீங்க சொல்றீங்க. நாங்க பயங்கிறது பாக்குறீங்கல்ல, நீங்க எங்க முகத்துல எங்கேயாவது பயம்னு தெரியுதா? இந்த முகத்தை பாருங்க, பயம் தெரியுதா? தெரியுது. பயம் தெரியுதா? தெரியுது, பச்சையா தெரியுது. பச்சையா பயம் தெரியுதா? ஹலோ, ட்ரெயிலர்ல பாத்தீங்களா? கோடாலிலே ரத்தத்தை நக்கிட்டு வந்தவங்க. ஓ ஆமா, லியோல சாக்லேட் நக்குன மாதிரி இதுல வந்து கோடாலில ரத்தத்தை நக்கிட்டு வந்தீங்க. அவ்வளவு ரத்த காவு வாங்கணும் போல இருக்கு உங்களுக்கு. ஆனாங்க அதான் 41 பேர் வாங்கிட்டீங்களா, அப்புறம் என்ன திரும்ப எதுக்கு எதங்க லிங்க் பண்றீங்க? ஏங்க இல்ல, ரத்தத்தை நக்கிட்டு வந்த நீங்க ட்ரெய்லரை பத்தி, ட்ரெய்லர் கண்டென்ட்க்கு இன்டர்வியூ எடுக்கணும் தானே வர சொன்னீங்க. ஆமா சார். அதான நீங்க ட்ரெய்லர் பத்தி பேசாமையே வேற இதெல்லாம் போயிட்டு இருக்கீங்க. லிங்க் ஆகுது சார், அதுக்காக கேக்குறேன் சார். இப்ப விஜய் வந்து திமுக பார்த்து பயந்துட்டாரு. திமுக பார்த்து பயந்துட்டோம்னு அந்த ட்ரெய்லர்ல சொன்னாரா? ஆமா, விஜய் ஏதோ பார்த்து பயந்து இருக்கு, அது பின்புலத்தை என்ன கண்டுபிடிச்சா நாட்டை காப்பாத்திடலாம் அப்படின்றாரு. அது எப்போது இவர் பார்த்து பயந்து இருக்கிறார் போல இருக்க. ஏங்க அது பொண்ணு கேரக்டருங்க, பொண்ணு பயந்துருச்சுங்கிறத சொன்னாருங்க. விஜய் பயப்படுறவரே கிடையாதுங்க. விஜய் எதுலங்க பயந்துருக்காரு? பயந்தவனா இருந்தா அரசியலுக்கு வருவானாங்க? அரசியல்ங்கிறது ஒரு பெரிய, ஐயோ அது எப்படி சொல்றது, அரசியல்ங்கிறது ஒரு பெரிய சாக்கடை. அந்த சாக்கடைக்குள்ள விஜய் விழுந்து நாசமா போறாரு. ஏங்க நான் வந்து சொல்ல வந்தது, அரசியல்ங்கிறது ஒரு என்னது, ஒரு எல்லாரும் மிருகங்களா நிக்கிற ஒரு இடம். அதுல வந்து ஒரு நின்னு போராடி நிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அப்படி சொல்ல மிருகங்களா கட்சி கொதறிச்சுனா விஜய் எங்க போவாரு? கடிச்சு கொதறிச்சுனாவா? எதுக்கு எதை சொல்ல? நீங்க சொன்னீங்களே
அரசியல்ன்றது நிறைய மிருகங்கள் இருக்கிற இடம். விஜய் அங்க இருந்து நின்னாருன்னா கட்சி குதறிச்சுன்னா எங்க போயிடுவாருன்ற. ஏங்க கொதற வரைக்கும் வேடிக்கை பார்ப்போமா? புரியல என்ன? இல்ல விஜய் பயப்பட மாட்டாருன்றீங்க. ஆ. அந்த இதுல தலைவா படத்துல கொடநாடு இதுல போயிட்டு கையை கட்டி நின்னுந்தாரு ஜெயலலிதா அம்மா கிட்ட. அப்பெல்லாம் பயம் எங்க போச்சு? தயவு செஞ்சு பழைய விஷயத்த பேசிக்க. அது வந்து பெர்ஃபார்மன்ஸுங்க. ஒரு படத்துல நடிச்சது கம்யூனிட்டி பயலுங்க. இந்த எடிட்டர் கம்யூனிட்டி பயலுகெல்லாம் சில நேரத்துல என்ன தெரியுமா பண்ணானுங்க? ஒரு படத்துல அவரு அழுதது மாதிரி, புரியுதுங்களா? தங்கச்சியோட பிரிவு விஷயமா அழுதது மாதிரி சீனு. புரியுதுங்களா? எனக்கு ஏதாவது நீ இது பண்ணுமா, தங்கச்சியோட வாழ்க்கைக்கு வாழ்க்கை கொடுக்கணுங்கிறது மாதிரி ஒரு படம் அது. அந்த படத்துல நடிச்ச சீனையும் ஜெயலலிதா அம்மா கிட்ட பேசின இதையும் ரெண்டையும் கட் பண்ணி ஒரேதான் ஒட்டி, ஏங்க அது அந்த நேரத்துல இப்ப ஏஐங்கிறானுங்களே, அந்த நேரத்துல அது கிராபிக்ஸ் பண்ணிட்டானுங்க. இது புரியாம ஏதோ இவரு போய் பயந்து அங்க கைய கட்டி கெஞ்சினாரு. எங்க கெஞ்சினாரு எங்க தலைவன்? கெஞ்சல. எங்கேயும் எவன்டி தலை, ஏங்க இந்த ஏடிஎம்கே காரணம் தாங்க. ஆமா, தலையை குனிஞ்சு நக்குற வேலையெல்லாம் அவனுக்கு தான் பாப்பானுங்க. ஆனா எங்க தலைவன் எங்கேயாவது தலை குனிஞ்சிருக்கானா? படுத்துருவாரு. படுத்துருவாரா? தலைலாம் குனிய மாட்டாரு, படுத்துருவாரு. எங்க படுத்து பாத்திருக்கீங்க? இல்ல எங்க படுத்தாரோ யாரு கூட படுத்தாரோ எனக்கு என்ன தெரியும். எங்க படுத்தாரா யாரு கூட படுத்தாரா? இல்ல புரியல. என்ன தெரியல சார். நான் கெஞ்சிரத பத்தி சொல்றேன் சார். நீங்க எங்கேயோ போயிடாதீங்க. நீங்க அதிமுக இருக்கிறவங்க குனிவாங்கன்னு சொன்னீங்களே, இவரு படுத்து கெஞ்சுவாருன்னு நான் சொன்னேன். இல்லங்க, நீங்க ரொம்ப அந்தரங்கமான விஷயத்த இதா பேசுறது மாதிரி. நான் எடுக்கவே இல்லையா அந்தரங்க மாற்ற. அப்புறம் படுத்துக்கிறத பத்தி பேசுறீங்கன்னா, நான் படுத்து கெஞ்சுவாருன்னு இல்லாம ஏங்க நான் குனிவாரான்னு கேக்குறேன். நீங்க படுத்து பாரு அப்படின்னீங்கன்னா புரியல. எடப்பாடி கூட தான் சசிகலா கால்ல வந்து படுத்தே விட்டார் ஐயா அப்படின்னு மாதிரி படுத்தாரு. அந்த மாதிரி சொன்னேன் சார் நானு. அது மாதிரி படுத்து கேட்கிற அளவுக்கோ இல்லாட்டினா குனிஞ்சு கேட்கிற அளவுக்கோ இங்க தரங்கட்ட ஒரு ஆள் விஜய் கிடையாது. அது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்குங்க. எங்க தலைவன் வேற லெவல். வேற லெவல். புரியுதுங்களா? முன்னாடி வந்து வீரமா பேசுவாரு, பின்னாடி போயிட்டு கெஞ்சுவாரு. வேற லெவல். முன்னால வந்து வீரமா பேசுறோம், பின்னால போய் கெஞ்சிரமா? யாருகிட்டங்க கெஞ்சினோம்? ஆமா, யாருகிட்ட கெஞ்சினது? நீங்க எல்லார்கிட்ட கெஞ்சிருக்கீங்களே. மேடையில வந்து மைக்க பிடிக்கும் போது கம்பீரமா பேசுறீங்க, பின்னாடி போயிட்டு கெஞ்சுறீங்களே. யாருகிட்ட கெஞ்சிருக்கேன்னு கேக்குறேன். அதை சொல்லாம பின்னால போய் கெஞ்சுறீங்க, பின்னால போய் கெஞ்சுறீங்க. யாருகிட்ட கெஞ்சினோம்? திமுக கிட்ட கெஞ்சிருக்கீங்க, பாஜக கிட்ட கெஞ்சிருக்கீங்க. ஏங்க எல்லாருமே எங்க தேடிதாங்க வர்றானுங்க. நீங்க வந்து ஆதரவு கொடுங்க, நீங்க வந்து ஆதரவு கொடுத்தா நாங்க வந்து முன்னேறிடுவோம். அவனுங்களோட வெற்றிக்காக எங்களை தேடுறானுங்க. புரியுதுங்களா? அடுத்த வெற்றியை நாங்க நிர்ணயிக்கிற இடத்துல போய் நாங்க ஏற்ற போய் கெஞ்சறது. அவன் காதலிக்கிற நேரத்துல காதலிட்ட கூட கெஞ்சுவான். எங்க தலைவர் அப்படி கூட கெஞ்சினது கிடையாது. யாருகிட்ட கெஞ்சினது கிடையாது. யாருகிட்டயுமே கெஞ்சினது கிடையாது. வரலாறுகள் பேசும் போல இருக்கு. என்ன திருஷாவிட்ட உட்காந்து கெஞ்சிட்டாருன்னு எவனா சொல்லுவான்? அதை நீங்க நம்புவீங்களா? பக்கத்துல இருந்து போட்டோ போட்டு காட்டினானுங்களா? நீங்க தான் சொல்றீங்க, உண்மையை கக்குறீங்க. கக்குறோம், உண்மையை கக்குறீங்களே. வேணாங்க, இன்னும் பல உண்மைகள் வெளியே வந்துருமா? வேணாம், வேற மாதிரி ஆயிரும். வேணாம், இத ட்ரெய்லர்ல பத்தி கேளுங்க. வேற எங்கேயோ என்னோட மூட ஸ்பாயில் பண்ணி வேற மாதிரி என்னை டென்ஷன் பண்ணி விட்டீங்கன்னா அப்புறம் எல்லாத்தையும் சொல்லிடுவேன். சரி, அப்புறம் சாட்டை எடுக்கிறார். சாட்டை எடுக்கிறார். ஒரு ரூம்ல அரசியல்வாதி எல்லாம் உட்கார வச்சு, மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சா நீங்க கொலை பண்றதுக்கும் கொள்ளையடிக்கிறதுக்கும் அரசியலுக்கு வரீங்கன்னு சாட்டை எடுத்து அடிக்கிறாரு. யார் அடிக்கிறாரு? எம்ஜிஆர் சாட்டை எடுத்து அடிச்சார்ல, நானாடையிட்டால் அது நடந்து விட்டால்னு. ஆமா, அது மாதிரி எம்ஜிஆருக்கு அப்புறம் சாட்டை எடுத்தது எவனும் கிடையாது, எங்க தலைவன் தான். அப்ப இதுல இருந்தே தெரியுதா, எம்ஜிஆரோட ஆட்சியை நிலைநிறுத்தி இங்க வைக்க போறது எதை வச்சு? சாட்டையை வச்சு. சாட்டை ஒண்ணு போதும். புரியுதுங்களா? அப்போ அந்த சாட்டை துரைமுகன் உங்க கட்சியில சேருவாரோ? நாம் தமிழர்ல இருந்து சாட்டை துரைமுகன் புரியல. சாட்டை வேணும்னு சொன்னீங்களே, சாட்டை துரைமுகன் வர போறாரான்னு கேக்குறேன். நாம் தமிழர் கட்சியில இருந்து உங்க கட்சியில இருந்து இணைஞ்சிருவாரு. ஏங்க என்னங்க இது? நான் என்ன பேசிட்டு இருக்கேன்? சாட்டை துரைமுருகன் ஏங்க அவர்லாம் வந்து ஏங்க அவரை பத்தி சம்பந்தம் இல்லாத ஒரு மனிதரை ஏங்க சம்பந்தப்படுத்துறீங்க? நீங்க தான் சார் சாட்டை வேணும், நல்ல ஆட்சி பெறணும்னா சாட்டை வேணும் நீங்கள, அவரு வேணுமா உங்களுக்கு அப்படின்னு கேக்குறேன். அவர் எப்படிங்க சீமானை விட்டுட்டு வருவாரா? அவர் சீமானை விட்டுட்டு வரமாட்டாருங்க. வரமாட்டாரா? ஆமா, அவரு எங்க கட்சிக்கு வந்தாருன்னா நாங்களாம் வந்து துணை முதலமைச்சரே கொடுத்துருவோம். ஆமா, ஆனா வரமாட்டாரு. ஆமா, அதான் பிரச்சனை. எல்லாருக்கிட்டையும் ஏமாத்தி கூப்பிட்டுறீங்க போல இருக்கு.
ஏமாத்தி கூப்பிடுறோம். துணை முதலமைச்சர் தர வாங்க, துணை முதலமைச்சர் வாங்க, ஆட்சியில் அதிகாரத்துல பங்கு தர வாங்கன்னு. ஏங்க நாங்க முதலமைச்சரே கொடுக்கணும் பல தடவை சொல்லியிருக்கேன். முதலமைச்சரே கொடுத்துருவோம். அப்ப விஜய் முதலமைச்சர் இருக்க மாட்டாரா? ஏங்க முதல்ல ஃபர்ஸ்ட் 2 மாசம் முதலமைச்சரா வாழ்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து இவர் இருக்காருல புசி ஐயா, அவர் 2 மாசம். ஆமா. அப்புறம் நம்ம செங்கோட்டன் ஐயா, அவரு அதிமுகல இருந்தாரு, பெரிய அவரு தான் கட்சியே தொடங்கினாரு, வாழ வச்சாரு அப்படின்னாங்க. ஆனா எடப்பாடிக்கு தான் கொடுத்தாங்க, ஓபிஎஸ் தான் கொடுத்தாங்க. அவருக்கு ஒரு முதலமைச்சர் கொடுத்தாங்களா? இல்ல ஒரு மனசாட்சி வேணாம். இல்ல நான் கேக்குறேன், முதலமைச்சர்னா நான் வாடகை சைக்கிளா 2 ஹவர் எடுத்துட்டு ஓட்டுற மாதிரி 2 மாசம் இந்த வீடு லீஸ் விடுற மாதிரி நீங்க என்ன ஒவ்வொருத்தரும் கை மாத்தின்னு போயிடுவீங்களா? ஏங்க என்னங்க அனைவருக்கும் சமமான ஒரு உரிமை கொடுக்கணும்னா சும்மா ஒரு தலைவன்கிறவன் எவனா இருக்கணும். நாம் பெற்ற இன்பம் பெருக வையகம்னா சும்மா வார்த்தையில சொல்லிட்டு இருக்க கூடாது. ஆனா தனி விமானத்துல கூட்டின்னு போக மாட்டீங்களா யாருமே? என்னது தனி விமானத்துல யாரையுமே கூட்டின்னு போக மாட்டீங்களா? கூட யாரும் சேர்த்துக்க மாட்டீங்களா? அதுல மட்டும் யாம் பெற்ற இன்பம் பெரு வையகம் அதுல மட்டும் கிடையாது, முதலமைச்சர் பதவி கொடுக்கறதுல மட்டும் இருக்குது. ஏங்க ஒரு விஷயங்க, அவங்களுக்கு பதவி கொடுத்தோன்னே அவங்கவுங்கள தனியா விமானத்துல அனுப்புவோங்க. புரியுதுங்களா? ஒரு சின்ன விமானத்துல நிறைய பேரை ஏத்தணும்னா விமானம் பாதி இதுல 2ஆ உடைஞ்சு விழுந்துருங்க. நிறைய உங்களுக்கு பிளையிங் கிராப்ட் எல்லாம் பத்தி உங்களுக்கு படிச்சிருக்கீங்களா? ஓவர் எடை ஏத்தக்கூடாது. எங்க தலைவர் ஏன் எல்லாரையும் கூப்பிடலங்கிறதுக்கு ரீசன் வந்து நடுவானில ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா யாருக்குங்க ப்ராப்ளம்? உயிர் முக்கியங்க. சரி. ஆமா. மத்தவங்களோட உயிர் முக்கியமா பாக்குறதுனாலதான் யாரையும் கூட கூட்டிட்டு போகல. என்ன அதாவது கொஞ்சம் ஞானத்தோட யோசிங்க, ஞானமா கேளுங்க. ஞானமா கேக்குறேன், ஞானமா செய்யறேன். எப்பவுமே அவருடைய சிக்னேச்சர் டைலாக் ஐ ஆம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா இதுல அப்படிலாம் கிடையாது. ஐ ஆம் கம்மிங் அப்படின்னு சொல்றாரு. வரம்ல 2026ல வரம்ல ஐ ஆம் கம்மிங். எஸ் கம்மிங். எஸ் கம்மிங். இல்ல ஐ அம் கமிங். பெல் பாய் மாதிரி என்ன காரைக்குடி ஹோட்டல்ல கதவு திறந்து ஒரு வேலை பாத்தீங்களா இதுக்கு முன்னால? இல்ல கேக்குறேன், புரியல. இல்ல ஐ அம் கமிங். நான் என்ன சொல்றேன்? ஐ அம் கமிங். அதான் எஸ் கமிங். மாஸ் டயலாக சொல்றேன். எஸ் கமிங்னு புரியல எனக்கு. சரி சொல்லுங்க, டயலாக் சொல்லுங்க. அதான் வந்துட்டாருல 2023லயே வந்துட்டாரு, கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்துட்டாரு. இப்ப நான் ஐ அம் கமிங் புரியல. ஏங்க ஒரு விஷயங்க, படம் பார்க்காத ஒரு மக்கள்னு இருக்காங்க, அவனை வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னா விஜய் இத சொல்லியிருக்காருங்கிறத சொல்ல வைக்கணும். புரியுதுங்களா? நிறைய மக்கள் வந்து கண்ணு தெரியாம இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் அந்த ஷார்ப்பான டயலாக் போய் சேரணுங்கிறதுக்காக தான் யாருப்பா கம்மிங் சொன்னது அப்படின்னா தலைவன் விஜய் எதுக்காக சொன்னாரு? 2026ல எலெக்ஷன்ல வின் பண்ணறதுக்கு நிக்கிறாருல, அதுக்கு ஓட்டு போடணுங்கிறதுக்காக கேக்குறதுதான். வர்றேன் பாத்துக்கங்கிறது அதுல இருக்குல்ல. எலெக்ஷன்ல வர்றப்ப பாக்குறதுக்கு தான் அது சொல்றது, வர்றேன் பாத்துக்கங்கன்னு. ஐ அம் கம்மிங் அப்படிங்கிறது அதுக்குதான். எதுக்கு வரம் பாக்கணும்? அதான் ஆல்ரெடி கல்யாணம் 2 குழந்தை இருக்கு, இதுக்கப்புறம் நான் திருப்பி வரம் பாத்துக்கணும். புரியல என்ன? இல்ல வரம் பாருங்கன்னா எதுக்கு இதுக்கப்புறம் வரம் பாக்கணும்ன்ற விஜய்க்கு? வரன் பாருன்னு சொன்னாங்க. அதான் ஆல்ரெடி கல்யாணம் 2 குழந்தை. வரேன் பாருங்க. என்னங்க இது? என்னங்க எப்ப பார்த்தாலுமே இது இது என்ன நக்கல் பேச்சா? புரியல எனக்கு. இது நான் என்ன பேசிட்டு இருக்கேன்? இல்ல நீங்க என் காதுல வேற மாதிரி இருக்கு. வரன் பாத்துக்கங்கன்னா வரன் பார்க்க சொல்றாரு போல இருக்கு விஜய் அப்படின்ட்டு. வரேன் பாத்துக்கோங்க, நான் வரேன் உங்க விஜய். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, எங்க தலைவரு இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ரெடியா இருந்தா கோடிக்கணக்கான பொண்ணுங்க வரிசையில நிக்கிறாங்க. ஐயோ சும்மா எல்லாம் கிடையாது. ஐயோ சார், இப்ப திரிஷா வாழ்க்கை ஏங்க என்னங்க? திரிஷாவை எதுக்குங்க இப்ப வந்து பொண்ணு பாக்குற வரிசையில திரிஷா நிக்கிறாங்கன்னு நான் சொன்னேன். புரியல, எதுக்கு திரிஷா வாழ்க்கைன்னா? இல்ல அவரு கல்யாணம் இப்ப பண்றதுக்கு ரெடியா இருந்தாலும் கோடிக்கணக்கான பொண்ணு நிப்பானுங்க, அது சொல்றேன் நான். நீங்க என்ன சொன்னீங்க? வராரு இப்ப அப்படிங்கிறேன். சரி, என் காதுல அது மாதிரி விழுந்தது சார். உங்க காதுல விழுவதுக்கெல்லாம் முதல் சொல்லிட்டு இருக்கணுமா? விடுங்க. நீங்க என்ன கேள்வி கேட்கணுமோ அதை கேட்கறத விட்டுவிட்டு சம்பந்தம் இல்லாம பேசுறீங்க. சரி, ட்ரெய்லர்ல ஒரு வேர்டு மட்டும் எனக்கு ரொம்ப டவுட்டா இருந்தது. அதாவது ஏஎம் கேள்விப்பட்டிருக்கேன், பிஎம் கேள்விப்பட்டிருக்கேன். ஓஎம் என்ன சார்? ஏங்க ஓஎம் தெரியாதா? தெரியாது சார். ஏங்க என்ன இது கூட தெரியாமோ? ஓ மை காட். ஓ மை காட், இது எனக்கு தெரியாம போச்சே. இப்ப இருக்கு இல்லையா, இப்படிதான் அதுல அந்த ஓ மை காட் அப்படின்னு ஆச்சரியமான ஒரு கடவுளோட ஐயோ இப்படியா அப்படிங்கிற அந்த ஆச்சரிய குறியில இருக்கிறது தான் அது
ஓ ஆமா சரி. அந்த ஆச்சரியக்குரிய ஞாபகப்படுத்தணுங்கிறதுக்கு தான் ஆச்சரியக்குறின்னு சொன்னா கட்சி சார்ந்த விஷயமா சொல்லிடுறாங்க. அப்படி தற்குறிட்டுருவாங்க. தற்குறி டிவிக்குன்னா தற்குறி தானே சார். தலைவர் ஆச்சரியக்குறின்னு சொன்னார்ல, ஆமா. அதத்தான் வந்து ஷார்ட் ஃபார்மா ஓஎம், ஓ மை காட் அப்படின்னு. ஓ மை புரியுதுங்களா? காட். இனிமேல் என்னது? ஓ மை காட். ஓ மை காட். பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன். ஓ மை காட். ஓ மை காட். அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் தற்குறித்தனமா நீங்க பேசுறது நிப்பாட்டுங்க. ஆனு. ஆ, சரி. நான் தற்குறியா? சரி. எப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? என்ன மாதிரி ஏங்க நான் தெளிவா ம். கோட்டு போட்டு பேசுறப்ப எனக்கு தெரியும். ஆமா. நான் எந்த அளவுக்கு சரியா பேசிட்டு இருக்கேன்னு. அறிவாளின்னு தெரியும். நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன். ம். கோபிநாத் கோட்டு போட்டிருக்காரு. அதனாலதான் எல்லாரும் பாக்குறோம். ம். புரியுதுங்களா? அரவிந்த் சாமி கோட்டு போட்டாரு. ம். அதனாலதான் அத்தனை பேரும் அதை ம். தூக்கி கொண்டாடுறான். சூப்பரா பேசினாரு அப்படின்னு. ம். அஜித் அவர்கள் கோட்டு போட்டு இங்கிலீஷ்ல பேசினாரு. ம். இங்கிலீஷ்ல பேசினாலும் எந்த கம்யூனிட்டிக்கு புரியாட்டினா கூட சூப்பரா இருக்குன்னு சொன்னா. எதை வச்சு? எதை வச்சு? கோட்டு போட்டதுனால. ஓ சும்மா வேணாம். வேற கேள்வியை கேளுங்க. இல்லாட்டினா முடிஞ்சிச்சுன்னா என்னை ஆள விடுங்க.